மாணவர்கள் அனைவருக்கும் கணியன் குழுமம் சார்பாக இனிய வணக்கம். வெற்றி வாகை டெஸ்ட் 3 நம்ம வந்துட்டு டெய்லி வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய குரூப் 2 மற்றும் குரூப் 2A தேர்வுகளுக்கும் சரி, டிஎன்யூஎஸ்ஆர்பி மூலமாக நிரப்பப்பட இருக்கின்ற சார்பு ஆய்வாளர் தேர்வு, போலீஸ் தேர்வுக்கும் சரி, எல்லாத்துக்குமே காமனாக நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, நம்ம இலவச தேர்வுகளை வந்து நம்ம டெய்லி வந்து பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைய தேர்வு வந்து பார்த்தோம் அப்படின்னா 3வது டெஸ்ட்டு, சரிங்களா? 3வது தேர்வு. இது வந்துட்டு இந்த தேர்வு இதுக்கு முன்னாடி எழுதின 2 டெஸ்ட் எப்படி நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் இன்னும் வரக்கூடிய ஒவ்வொரு தேர்வுகளும் டெய்லியும் வந்து நமக்கு வந்துகிட்டே இருக்கும். அது ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பயனுள்ள வகையில் தான் இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். சரிங்களாப்பா? ஓகே, அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு 3வது டெஸ்ட்டு. இன்னைக்கு வந்து நம்ம முதல் கேள்வி, சரிங்களா? முதல் கேள்வி பார்க்கலாம், பாருங்க. மணிப்பல்லவத்தேவையும் புத்த பீடிகையும் காவல் செய்தவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களாப்பா? மணிப்பல்லவத்தேவையும் புத்த பீடிகையும் காவல் செய்தவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யாருப்பா? நம்மளுடைய தீவத்திலகை அவர்கள். தீவத்திலகை அவங்க தான். மணிமேகலை யாருப்பா? மணிமேகலை பார்த்தோம் அப்படின்னா கோவலன் கண்ணகி. யாருப்பா? கோவலன் கண்ணகி வந்துட்டு சிலப்பதிகாரத்துடைய தலைவனும் தலைவியும். சரிங்களா? இவர் பார்த்தோம் அப்படின்னா கோவலன் கண்ணகி, கோவலன் மாதவிக்கு பிறந்தவங்க தான் யார் அப்படின்னா நம்மளுடைய மணிமேகலை அவர்கள். கோவலன் கண்ணகிய எந்த நூலுப்பா சொல்லுவாங்க? சிலப்பதிகார நூல்ல. சிலப்பதிகார நூல் எழுதுனது யாருப்பா? சிலப்பதிகார நூல் எழுதுனது இளங்கோவடிகள். இளங்கோவடிகள் 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். சரிங்களாப்பா? அதே மாதிரி மணிமேகலை என்ன நூலுப்பா? இது வந்துட்டு ஒரு பௌத்த நூல். சரிங்களா? மணிமேகலை வந்துட்டு மணிமேகலையும் குண்டலகேசியும், சரிங்களா? இது ரெண்டுமே என்னன்னா பௌத்த நூல்கள். சரிங்களா? மணிமேகலை நூல் எழுதுனது யாருப்பா? மணிமேகலை நூல் எழுதுனவரு சீத்தலை சாத்தனார். சீத்தலை சாத்தனார் தான் இந்த நூலை வந்து எழுதியிருந்து இருக்கிறாரு. சரிங்களாப்பா? இதுல பார்த்தா அப்படின்னா மணிமேகலை தான் முழுக்க இந்த மணிப்பல்லவத்தீவையும் இந்த புத்த பீடிகையும் வந்து காவல் செய்யறவங்க யாருன்னா தீவத்திலகை அப்படின்றவங்க தான் வந்து காவல் செய்வாங்க. இதுல பார்த்தா அப்படின்னா மணிமேகலை கிட்ட வந்துட்டு இந்த பாத்திரம், அதாவது அமுத சுரப்பி யாருக்கிட்ட இருக்கும்னா, அமுத சுரப்பில முதலாக அன்னம் இட்டவங்க யாரு அப்படின்னா ஆதிரை தான். அமுத சுரப்பில உணவு இட்டங்க முதல்ல உணவு இட்டவங்க ஆதிரை தான். சரிங்களா? இந்த அமுத சுரப்பி, சரிங்களா? இந்த அமுத சுரப்பியை பத்தி மணிமேகலை கிட்ட சொன்னவங்க யாரு அப்படின்னா தீவத்திலகை தான் வந்து சொல்லுவாங்க. தீவத்திலகை, சரிங்களா? மணிப்பல்லவத்தேவையும் புத்த பீடிகையும் வந்து காவல் செய்தவங்க. இதே மாதிரி மணிமேகலையுடைய தோழி யாருன்னு கேட்பாங்க. யாருப்பா? சுதமதி. சரிங்களாப்பா? சுதமதி. அதே மாதிரி மணிமேகலை விரும்பிய அரசன் யாருப்பா? உதயகுமரன் அப்படின்னு சொல்லுவாங்க. உதயகுமாரன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களாப்பா? அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா மணிமேகலை கிட்ட, சரிங்களா? மணிமேகலை கிட்ட இந்த காயச்சண்டிகை அப்படின்னு இருக்காங்க. அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, காயச்சண்டிகை ஆதிரையோட வரலாற்றை வந்துட்டு யாருக்கிட்ட? காயச்சண்டிகை தான் அந்த மாதிரி அன்னம் இடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மணிமேகலை கிட்ட வந்துட்டு ஆதிரையோட வரலாற்றை சொன்னவங்க யாருப்பா? காயச்சண்டிகை வந்துட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களாப்பா? இந்த மாதிரி நிறைய இருக்கு. மணிமேகலையை பொறுத்த வரைக்கும் நிறைய கேள்விகள் வந்து உள்ள இருக்குது. அதை வந்து நல்லா வந்து பாத்துக்குங்க. சரிங்களாப்பா? அமுத சுரபியை வந்து வச்சிருக்குங்க யாருப்பா? அமுத சுரபிய ஆபுத்திரன் தான் அமுத சுரபியை வந்து வச்சிருப்பாங்க. அமுத சுரபி வந்து யாருக்கிட்ட இருக்கும்? ஆபுத்திரன் கிட்ட வந்து இருக்கும். இந்த மணிப்பல்லவத்தேவையும் புத்த பீடிகையும் காவல் செய்தவங்க யாரு? நம்மளுடைய தீவத்திலகை. சரிங்களா? ஆபுத்திரன் கிட்ட வந்து அமுத சுரபி இருக்கும். மறுபடியும் சொல்றேன் பாருங்க, ஆபுத்திரன் கிட்ட வந்துட்டு அமுத சுரபி வந்து இருக்கும். சரிங்களா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. தீவத்திலகை தான் மணிப்பல்லவத்தேவையும் இந்த புத்த பீடிகையும் வந்து காவல் வந்து செய்வாங்க. அந்த அமுத சுரப்பி வந்து பார்த்தோம்னா சித்திரை பௌர்ணமிக்கு மட்டும்தான் அது வந்துட்டு அது எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க கதையில. அதே மாதிரி ஆதிரை தான் முதலாக அன்னமிட்டவங்க. சரிங்களாப்பா? இந்த மணிமேகலையில முழுக்க மணிமேகலை பத்தி தான் முதல்ல சொல்லப்பட்ட ஒரு நூலாக வந்து இருக்குது. அதே மாதிரி மணிமேகலை வந்து 2வது காப்பியம், முதல் காப்பியம் வந்து சிலப்பதிகாரம், 2வது காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது காப்பியம்னு எதை சொல்லுவாங்கப்பா? மணிமேகலை தான் வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி முதல் பெண் காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் பெண் காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. சரிங்களாப்பா? ஓகே, இதை வந்து நல்லா தெளிவா வந்து பார்த்து வச்சுங்க. இதுல இருந்து கேள்விகள் வந்து நிறைய வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. சரிங்களாப்பா? மணிப்பல்லவத்தேவையும் புத்த பீடிகையும் காவல் செய்தாரு. ஆப்ஷன் பி இருக்கக்கூடிய தீவத்திலகை அவங்க தான் காவல் காத்திருக்காங்க. சரிப்பா, அடுத்து பாருங்க. பொருள் தருக குறைகடல். என்னப்பா குறைகடல்? என்னப்பா?
அதாவது ஒலிக்கும் கடல். அந்த நம்ம என்னப்பா குறைக்கும்னா என்னப்பா, இந்த குறைனா ஒலி, இந்த சவுண்டுக்கு வர ஒலியை வந்து குறிக்குது, சவுண்டு. சரிங்களா? குறை கடல்னா என்ன, ஒலிக்கும் கடல், ஒலிக்கும் கடல். சரிங்களா? அந்த பொருள் தருக, இந்த மாதிரி பொருள் தருக கேள்விகள்லாம் நிறைய வந்து கேட்பாங்க, நல்லா வந்து பாத்துக்கங்க. இந்த குறை அப்படின்னு என்னப்பா, குறைந்த அப்படின்னா குறைந்த, இந்த ரை வந்துட்டோம்னா இந்த ரை பார்த்துட்டோம் அப்படின்னா குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? ரகர ரகர வேறுபாடு வந்து பார்த்துக்குங்க. இதுல வந்து நிறைய கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய வந்து இருக்கு. சரிங்களா? குறைத்த கடல், குறை கடல். சரிங்களா? என்னப்பா, ஒலிக்கும் கடல் அப்படின்னு பொருள். சரிங்களாப்பா? ஓகே. அதே மாதிரி இதுக்கு இலக்கண குறிப்பு சொல்லணும் அப்படின்னா வினைத்தொகை முக்காலத்தையும் காட்டுது. குறை கடல், குறைந்த கடல், குறையும் கடல் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரை போட்டிருந்தா, இந்த ரை போட்டிருந்தா என்னப்பா, குறை கடல். இந்த ரை போட்டிருந்தா என்னப்பா, இலக்கண குறிப்பு வினைத்தொகை. சரிங்களா? ஓகேப்பா. ஓகே, அடுத்து மூணாவது கொஸ்டின் பாருங்க. ஓரிகாமி என்பது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? 6வது புத்தகத்துல நமக்கு வந்து ஒரு பாடம் வந்து கொடுத்துருப்பாங்க. அது சீன பெண்மணி ஒருத்தவங்க அந்த காகிதங்கள்ல செய்யக்கூடிய, காகிதம் செய்யக்கூடிய, உருவம் செய்யக்கூடிய முறை தான் என்னப்பா சொல்றாங்க, ஓரிகாமி அப்படின்னு சொல்றாங்க. அதுல கூட அந்த கொக்கு வடிவத்துல அந்த காகிதத்தை வந்து செஞ்சிருப்பாங்க. சரிங்களாப்பா? அதுவும் ஒரு கேள்விதான். ஓரிகாமி அப்படின்னு என்னப்பா, காகிதங்கள் உருவம் செய்யக்கூடிய முறை தான் ஓரிகாமி. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 3க்கு வந்துட்டு ஆப்ஷன் சி. அடுத்து 4வது கொஸ்டின் பாருங்க. வள்ளுவரின் காலம் என கருதப்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. வள்ளுவருடைய காலம் என்று கருதப்படுவது என்னப்பா, கிமு 31ஆம் நூற்றாண்டு. கிமு, கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி. இப்ப இருக்கிற புத்தகங்கள் எப்படிப்பா கொடுத்துருப்பாங்க, போ ஆ மு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பொது ஆண்டுக்கு முன்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. போ ஆ மு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதுதான் இப்ப இருக்கிற புத்தகங்கள். ஆனா பார்த்தா அப்படின்னா கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி, கிறிஸ்து பிறக்கிறதுக்கு பின்னாடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்ப வள்ளுவர் வாழ்ந்த காலம் சொல்லி என்னப்பா சொல்லுவான், கிமு 31ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களாப்பா? அப்ப வள்ளுவர் தினம் எப்பப்பா, வள்ளுவர் தினம், வள்ளுவர் தினம் தை 2ஆம் நாள். தை ஃபர்ஸ்ட் வந்துட்டு தை திருநாளாம், தமிழர் திருநாள், பொங்கல். சரிங்களா? அது நல்லா தெரியும். சரிங்களா? வள்ளுவர் தினம் வந்து பார்த்தோம்னா தை 2ஆம் நாள். வள்ளுவர் வருடம் வந்து எதிலிருந்து கணக்கெடுக்கப்படுதுன்னா தை 1ஆம் தேதியிலிருந்து கணக்கு. ஆனா வள்ளுவர் தினம் வந்து தை 2ஆம் தேதி. வள்ளுவர் வருடம், சரிங்களா, வருடம் வந்து தை 1ஆம் தேதி, வள்ளுவர் தினம் வந்து தை 2ஆம் தேதி. சரிங்களா? அப்ப தை 2 வள்ளுவர் தினமாக கொண்டாடப்படுகிறது. ஓகேங்களா? ஓகே. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா திருக்குறளுக்கு ஆங்கிலத்தில் உரை எழுதியவர், ஆங்கிலத்தில் வந்து உரை எழுதினவர் ஜி.யு. போப். சரிங்களாப்பா? அதே மாதிரி லத்தீன் மொழியில யாருப்பா, வீரமாமுனிவர். பிரெஞ்சு மொழியில யாருப்பா, பிரெஞ்சு கிரவுல் அப்படின்றவர். சரிங்களா? இது மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தர் வந்து எழுதியிருப்பாங்க. அதை வந்து தெளிவா வந்து பார்த்து வச்சுக்கோங்க. லத்தீன் மொழியில அதிகமா இந்த ஆங்கிலம், லத்தீன் இதுதான் அதிகபட்சமா வந்து கேட்டிருக்காங்க. ஆங்கிலத்துல வந்து ஜி போப் அவர்கள் வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. அதே மாதிரி லத்தீன் மொழியில வந்து பார்த்தோம்னா வீரமாமுனிவர் வந்துட்டு நமக்கு வந்து மொழிபெயர்த்திருக்காரு. சரிங்களா? ஓகே. அதே மாதிரி ஜி போப் வந்துட்டு புறநானூறு உட்பட நிறைய நூட்களை வந்து ஆங்கிலத்தில் வந்து மொழிபெயர்ப்பு செஞ்சிருப்பாரு. சரிங்களாப்பா? ஓகே. கொஸ்டின் நம்பர் 4க்கு வந்து பார்த்தோம்னா ஆப்ஷன் டி, டெல்லி. அடுத்து 5வது கொஸ்டின் பாருங்க. சன்மார்க்க சண்டமாருதம் என அழைக்கப்பட்டவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சன்மார்க்க சண்டமாருதம் யாருப்பா, பசுமன் முத்துராமலிங்கனார் அவர்கள் தான். பசுமன் முத்துராமலிங்கனார் அவர்கள் தான் சன்மார்க்க சண்டமாருதம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டாரு. இவர் வந்து பார்த்தோம்னா தமக்கு சொந்தமான 32 ஊர்களில், கிராமங்கள்ல இருந்த தனக்கு சொந்தமான நிலங்கள்ல உழுவுவருக்கே வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல ஆலயம் நுழைவு போராட்டம், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மக்கள் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆலயத்துக்குள்ள நுழையிறது, மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து நுழையிறதுக்கான தடை இருந்தது. அதை எதிர்த்து வந்து போரிட்டவர் யார் அப்படின்னா பசுமன் முத்துராமலிங்கனார் அவர்கள் தான். அதே மாதிரி பார்த்தோம்னா தமிழக வீரர்களை இராணுவத்திற்காக அனுப்பி வைத்தவர், நிறைய அப்படியான மக்களை வந்து அனுப்பி வச்சவர்ல முக்கிய பங்கு வகிக்கிறவர் யார் அப்படின்னா நம்முடைய பசுமன் முத்துராமலிங்கனார் அவர்கள் தான். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நேதாஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதழையும் நடத்தியிருக்கிறார். நேதாஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதழ் நடத்தினவர் யார் அப்படின்னா நம்மளுடைய பசுமன் முத்துராமலிங்கனார் அவர்கள் தான்ப்பா. சரிங்களாப்பா? ஓகே. அதே மாதிரி பெரியார் ஈரோடு நகர்மன்றத்துல வந்து தலைவராக வந்து முதல்ல இருப்பாரு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா காங்கிரஸ்ல வந்து இணைந்து வந்து பணியாற்றுவாரு. அதுக்கப்புறம் சுயமரியாதை இயக்கம், எப்பப்பா, சுயமரியாதை இயக்கத்தை 1925 வந்து சுயமரியாதை இயக்கத்தை வந்து தோற்றுவிப்பாரு.
சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தா அப்படின்னா பிற்காலத்துல வந்து காங்கிரஸ்ல இருந்து பிரிஞ்சுதான் வந்து சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவிப்பாரு. அப்புறம் பார்த்தா அப்படின்னா காங்கிரஸ்குள்ள ஏற்பட்ட முரண்பாடுகள் காரணமாக பிரிஞ்சு என்ன செஞ்சிருவாருப்பா 1942ல திக திராவிட கழகம் அப்படின்ற கட்சியை வந்துட்டு தோற்றுவிப்பாரு. யாரு வந்து அந்த மாநாட்டில் வந்துட்டு இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தவங்க அப்படின்னு கேட்பாங்க. யாருன்னா அறிஞர் அண்ணா அவர்கள் தான் இந்த திக கழகம் அப்படின்னு சொல்லக்கூடிய திராவிட கழகத்தை வந்து கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி தீர்மானத்தை அறிவிச்சவரு. அறிஞர் அண்ணா பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய பெரியாருடைய இதழ்களா இருக்கக்கூடிய இதழ்கள் எல்லாத்திலுமே என்ன செஞ்சிருப்பாரு, துணை ஆசிரியராக பணியாற்றிருப்பாரு. அதுல முக்கியமானது பார்த்தோம்னா குடியரசு இந்த மாதிரி இதழ்கள் எல்லாமே என்ன செஞ்சிருப்பாரு, துணை ஆசிரியராக அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து பணியாற்றிருப்பாரு. அதுக்கடுத்து பெரியாருடன் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக அறிஞர் அண்ணா என்ன செஞ்சிருப்பாருப்பா 1949ல திராவிட கழகத்திலிருந்து பிரிஞ்சு திமுக அப்படின்னு சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்துட்டு ஆரம்பிச்சிருப்பாருப்பா. சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்தோம்னா அறிஞர் அண்ணா 1967ல வந்து ஆட்சி பொறுப்பேற்று 1969ல இறந்து வந்து போயிருப்பாங்க. சரிங்களாப்பா. ஓகே. இப்போ கொஸ்டின் நம்பர் 5, சன்மார்க்க சண்டமாரதம் அழைக்கப்பட்டவர் யாரு? ஆப்ஷன் சி இருக்கக்கூடிய முத்துராமலிங்கனார் அவர்கள். சரிங்களா. அதே மாதிரி அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பின் தந்தை அப்படின்னு அழைக்கப்பட்டது யாரு? அம்பேத்கர் அவர்கள் தான். அதே மாதிரி பார்த்தோம்னா சுதந்திர இந்தியாவின் சட்டத்துறை அமைச்சராக முதலாக சட்டத்துறை அமைச்சராக இருந்தவர் யாருப்பா? டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்கள் தான். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அம்பேத்கர் ஆர்டிகல் 32 என்னப்பா சொல்றாரு? இதயம் மற்றும் ஆன்மா என்று வர்ணிச்சிருக்கிறாரு. ஆர்டிகல் 32 இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு வச்சிருக்காரு. அதே மாதிரி ஆர்டிகல் 356 என்னப்பா 356 தேவையற்ற வார்த்தை அப்படின்னு வர்ணிச்சிருப்பாரு. ஆர்டிகல் 352 என்னப்பா ஆர்டிகல் 352 வந்துட்டு தேசிய நெருக்கடி நிலை, 356 வந்துட்டு மாநில நெருக்கடி நிலை, 360 என்னப்பா நிதி நெருக்கடி நிலை. சரிங்களாப்பா. அப்ப 332 என்ன சொல்லிருப்பாரு? இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்லிருப்பாரு. ஆர்டிகல் 356 தேவையற்ற வார்த்தை அப்படின்னு யார் சொல்லிருப்பாங்க? டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. சரிங்களாப்பா. கொஸ்டின் நம்பர் 5க்கு ஆப்ஷன் சி. அடுத்து 6வது கொஸ்டின் பாருங்க. ஓகேப்பா. தொண்டன் இட்டது வள்ளுகிர் திண்டிரின் புலியே. இத்தொடரில் திண்டிரல் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள் என்ன, சொல்லுக்கு பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. திண்டிரல் அப்படின்னா தொண்டன் இட்டது வள்ளுகிர், அதாவது வலிமை பொருந்திய ஒரு உறுதியான நகங்கள், வலிமையான உயிர் நினைப்பா வள்ளுகிர். அந்த நகங்கள் புலியோட நகங்களை பத்தி சொல்லுது. ஏன்னா புலியோட நகங்கள் என்ன எப்படி இருக்கும்? உறுதியானதாக வந்து இருக்கும். சரிங்களா. அதான் சொல்றாங்க தொண்டன் இட்டது வள்ளுகிர் திண்டிரல் புலியே அப்படின்னு சொல்றாங்க. இந்த திண்டிரல் அப்படின்னு என்னப்பா? திண்டிரல் அப்படின்னா உறுதியான அப்படின்னு பொருள். சரிங்களா. கொஸ்டின் நம்பர் 6க்கு ஆப்ஷன் டி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 7 பாருங்க. துரைமாணிக்கம் என்ற இயற்பெயரை கொண்டவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. சரிங்களா. மீ ராசகோபாலன். இவர் வந்து என்னப்பா? மீ ராஜகோபாலன். சரிங்களா. இவர் வந்து பார்த்தோம்னா குக்கு, 3 மாறும், கோடையும் வசந்தமும் அப்படின்ற நூல்கள் எல்லாமே எழுதுனது யாரு? மீரா அவர்கள் வந்து எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி நிறைய நூல்கள் வந்து எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி முடியரசனோட இயற்பெயர் என்னப்பா? துரைராசு. இவர் வந்து பார்த்தோம்னா தேனி மாவட்டம் பெரியகுளம் ஊரை வந்து சேர்ந்தவர். இவர் வந்துட்டு கவியரசு அப்படின்னு பட்டம் வந்து இவருக்கு வந்து இருக்கு. கவியரசு. சரிங்களா. பரம்பு மலையில் நடந்த ஒரு விழாவின் பொழுது குன்றக்குடி அடிகளார் கவியரசு அப்படின்ற பட்டம் யாருக்கு கொடுத்திருப்பாங்க? முடியரசன் அவர்களுக்கு வந்து கொடுத்திருப்பாங்க. சரிங்களா. அதே மாதிரி முடியரசனோட பாடல்கள் நூல்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா நெஞ்சு பொறுக்குதில்லையே, மனிதனை தேடுகிறேன், நெஞ்சு பொறுக்குதில்லையே, பாடும் குயில், பூங்கொடி, காவியப்பாவை. சரிங்களா. இந்த மாதிரி நூல்கள் எழுதியிருப்பாங்க. முதலாக 1966ல தமிழக அரசுடைய பரிசை யார் வாங்கியிருக்கோம்? இந்த பூங்கொடி என்ற இதழுக்காக நம்மளது முடியரசன் அவர்கள் வந்து வாங்கியிருப்பாங்க. சரிங்களா. மனிதனை தேடுகிறேன், நெஞ்சு பொறுக்குதலே, பாடும் குயில், பூங்கொடி, காவியப்பாவை, வீரகாவியம்.
கரைகள் நனைவதில்லை அப்படின்னு ஒரு நூலையும் எழுதியிருப்பாரு. சரிங்களாப்பா? இது எல்லாமே நம்மளுடைய முடியரசனுடைய நூல்கள் தான். சரிங்களா? அதே மாதிரி கண்ணதாசன் வந்து பார்த்தோம்னா சேரமான் காதலி அப்படின்ற நாவலுக்காக 1980 என்னப்பா வாங்கியிருப்பாரு? சாகித்ய அகாடமி விருது வந்து வாங்கியிருப்பாங்க. கண்ணதாசன் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னப்பா சொல்றாங்க? வணங்காமுடி, காரைமுத்து புலவர், சரிங்களா அப்படின்னு, ஆரோக்கியநாதன் அப்படின்னு கண்ணதாசனுக்கு வந்து நிறைய பேர்கள் வந்து இருக்குது. சரிங்களாப்பா? ஓகே. அதே மாதிரி பார்த்தோம்னா பெருஞ்சித்திரனார் யாருப்பா? துரை மாணிக்கம் என்ற இயற்பெயரை கொண்டவர் இவர் தான். ஆப்ஷன் கொஸ்டின் நம்பர் 7க்கு வந்துட்டு ஆப்ஷன் டெல்லி. துரை மாணிக்கம் என்று சொல்ல இயற்பெயரை வந்து கொண்டவர் யாருப்பா? நம்மளுடைய பெருஞ்சித்திரனார் அவர்கள் தான். சரிங்களாப்பா? இவருடைய எழுதின நூட்கள் பார்த்தோம்னா ஐயை, கொய்யாக்கனி, பள்ளிப்பறவைகள், நூறாசிரியம், மகபு வஞ்சி, அறுபத்திருக்கூத்து, பன்னிரு பாட்டியல் அப்படின்னு நிறைய நூல்களை வந்து யாரு? நம்மளுடைய பெருஞ்சித்திரனார் அவர்கள் வந்துட்டு எழுதியிருப்பாங்க. இவர் என்னப்பா சொல்றாங்க? துரை மாணிக்கம் அப்படின்ற இயற்பெயரை வந்து கொண்டிருக்கிறாங்க. அதை வந்து பார்த்தோம்னா பாவலரேறு என்ற அறமொழியால் குறிக்கப்பட்டவர். பாவலரேறு அப்படின்னு அறமொழியால் குறிக்கப்பட்டவர் யாரு? நம்மளுடைய பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அவருடைய இயற்பெயர் என்னப்பா? துரை மாணிக்கம். அப்ப துரை மாணிக்கம் என்ற இயற்பெயரை கொண்டவர் யாரு? ஆப்ஷன் டி இருக்கக்கூடிய பெருஞ்சித்திரனார் அவர்கள் தான். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 7க்கு ஆப்ஷன் டி. அடுத்து ஏற்பாடு. சரிங்களா? ஏற்பாடு கிடையாது, ஏற்பாடு. ஏற்பாடு என்பதன் பொருள் என்ன அப்படின்னு எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா எல் கூட்டல் பாடு அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். எல் கூட்டல் பாடு அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். என்ன அப்படின்னா சூரியன் மறையும் நேரத்தை தான் ஏற்பாடு அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. சூரியன் மறையக்கூடிய நேரத்தை தான் என்ன சொல்றாங்கப்பா? ஏற்பாடு அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. பார்த்தோம் அப்படின்னா சிறுபொழுதுகள் எத்தனைப்பா இருக்கு? மொத்தம் சிறுபொழுதுகள் மொத்தம் 6 சிறுபொழுதுகள் வந்து இருக்குது. சிறுபொழுதுகள் 6 சிறுபொழுதுகள் இருக்கு. பார்த்தோம்னா காலையில வைகரை காலை 1 2 3 காலை, நண்பகல், சரிங்களா? நண்பகல், அடுத்து மாலை வந்து கிடையாது, ஏற்பாடு. ஏற்பாடு. அதுக்கடுத்து வந்து 5 மாலை. அதுக்கடுத்து என்னப்பா? 6 வந்து யாமம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களாப்பா? அது பார்த்தோம் அப்படின்னா காலை 6 மணி டு 10 மணிப்பா. சரிங்களா? காலை 6 மணி டு 10 மணி, 10 மணி டு 2 மணி வந்து என்ன சொல்லுவாங்க? நண்பகல். 2 மணி டு 6 மணி ஏற்பாடு. அதான் இந்த 2 மணி டு 6 மணி தான் என்னப்பா சொல்றாங்க? சூரியன் மறையும் நேரம் அப்படின்னு சொல்றாங்க. 6 மணி டு ஒவ்வொருத்துக்குமே 4 நாள் அப்படியே கூட்டிகிட்டே போயிட்டு இருக்கோம். 6 மணி டு 10 மணி வரைக்கும் மாலை அப்படின்னு சொல்லுவாங்க. யாமம் வந்து 10 மணி டு 2 மணி. அதே மாதிரி வைகரை பார்த்தோம்னா 2 டு 6 மணி. சரிங்களா? 2 டு 6 மணி தான் வைகரை அப்படின்னு சொல்றாங்க. சிறுபொழுதுகள் மொத்தம் எத்தனை வகைப்பட்ட பிரிக்கிறாங்க? 6 சிறுபொழுதுகளாக பிரிக்கிறாங்க. சரிங்களாப்பா? ஓகே. இது வந்து சிறுபொழுதுகள். நல்லா பார்த்துக்குங்க. வைகரை என்பது 2 மணிலிருந்து 6 மணி வரைக்கும், காலை என்பது 6 மணிலிருந்து 2 மணி வரைக்கும், நண்பகல் என்பது 10 மணி டு 2 மணி வரைக்கும். சரிங்களா? 6 டு 10, 10 டு 2, 2 டு 6 என்னப்பா? ஏற்பாடு. அதே மாதிரி மாலை 6 டு 10 யாமம் என்பது இரவு, நள்ளிரவு. சரிங்களா? அது வந்து 10 டு 2 மணி, இரவு 10 டு 2 மணி வந்து நமக்கு பிரிச்சிருக்காங்க. சரிங்களா? சிறுபொழுதுகள் 6 வகையாக பிரிக்கப்படுகிறது. அப்ப சார் சிறுபொழுது சொல்லிட்டீங்க, பெரும்பொழுது எத்தனை சார் இருக்கு? பெரும்பொழுதும் 6 பெரும்பொழுதுகளும் இருக்குது. சரிங்களா? இந்த சிறுபொழுது பெரும்பொழுதுகள் கேட்காத கொஸ்டின்ஸே இருக்காது. நல்லா தெளிவா வந்து கவனிச்சுக்குங்க. சரிங்களாப்பா? பாருங்க. கார்காலம் ஃபர்ஸ்ட் வந்து என்னப்பா? கார்காலம், குளிர்காலம், முன்பனி காலம், அடுத்து பின்பனி காலம், அடுத்து இளவேனில் காலம், முதுவேனில் காலம். சரிங்களா? இதை மட்டும் நல்லா வச்சுக்கோங்கப்பா. சரிங்களா? வந்து பார்த்தா அப்படின்னா கார்காலம். சரிங்களா? அடுத்து குளிர்காலம், முன்பனி காலம், பின்பனி காலம், இளவேனில், முதுவேனில். முன்னாடி பின்னாடி இளமை புதுமை. சரிங்களா? இதுல வந்து பார்த்தோம்னா கார் குளிர். சரிங்களா? கார் குளிர், முன்பின் இளம் முதிர். அப்படி வந்து இந்த ஆர்டரை மட்டும் வச்சிட்டீங்க அப்படின்னா இதுக்கான அது வந்து சிறுபொழுது என்பது என்ன சொல்லுவான்ப்பா? சிறுபொழுது என்பது ஒரு நாளில் நடக்கக்கூடிய அந்த நேரத்தை குறிக்கக்கூடியது சிறுபொழுது. சரிங்களா? இந்த பெரும்பொழுது என்பது ஒரு ஆண்டில் நடக்கக்கூடிய அந்த மாதங்களை பத்தி சொல்லுது. சரிங்களா? ஓகே. இப்ப பாருங்க. இது வந்து பார்த்தோம்னா கார்காலம் எந்த மாசத்துல இருந்து எந்த மாசம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆவணி, புரட்டாசி. கார்காலம் வந்து ஆவணி, புரட்டாசி. சரிங்களாப்பா? இது மட்டும் நீங்க இந்த ஆர்டரை மட்டும் வச்சிட்டீங்க அப்படின்னா இந்த ஒண்ணுக்கு மட்டும் வச்சுக்கோங்க. ஆவணி, புரட்டாசி. சரிங்களா?
அதுக்கடுத்து அப்படியே ரெண்டு ரெண்டு எழுதிருங்க. ஆவணி புரட்டாசி, ஐப்பசி கார்த்திகை, மார்கழி தை, மாசி பங்குனி, மாசி பங்குனி, அடுத்து சித்திரை வைகாசி. சரிங்களா? ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி, அப்படி ஆடி ஆவணி, ஆடி ஆவணி. சரிங்களா? ஆனி ஆடி. சரிங்களா? ஆனி ஆடி. ஓகேங்களாப்பா? இந்த வார அந்த இந்த இந்த வரிசையை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சிட்டீங்க அப்படின்னா இது வந்து ஈஸி. அப்படியே ஆவணி புரட்டாசி அப்படின்னு வரிசை எழுதலாம். ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆனி ஆடி அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வரிசையை வந்து எழுதலாம். இது கண்டிப்பா வந்துட்டு இந்த சிறுபொழுதுகள் பெரும்பொழுதுகள் வந்து கண்டிப்பா ஒரு கேள்வி வந்து வரும். சரிங்களா? அப்ப கொஸ்டின் நம்பர் 8க்கு என்னப்பா? ஆப்ஷன் டி, சூரியன் மறையும் நேரம். சரிங்களாப்பா? ஓகேப்பா. கொஸ்டின் நம்பர் 9 பாருங்க. க என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு தவறான பொருள் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? ஒவ்வொரு எழுத்துக்குமே நிறைய பொருள்கள் வந்து இருக்கும். மொத்தம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் வந்து நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. புக்கில் 7வது புக்கில் வந்து இருக்கு. தெளிவாக வந்து பார்த்துக்குங்க. சரிங்களா? இதில் க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அரசனை வந்து குறிக்கும், காற்றை வந்து கன்னு குறிக்கும், மயிலையும் வந்து க அப்படின்னு சொல்லக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழி வந்து குறிக்கும். அப்ப கா அப்படின்றது தான் என்ன சொல்லும்பா? காத்தல குறிக்கக்கூடிய எழுத்து என்னப்பா? கா அப்படின்றதுதான் காத்தல குறிக்கக்கூடிய எழுத்து. அப்ப தவறான பொருளை குறிக்கிறது என்னப்பா? ஆப்ஷன் டெல்லி தான் நமக்கு வந்து தவறானதை குறிக்கக்கூடியது. அதே மாதிரி அரசனை குறிக்கக்கூடியது இன்னும் என்னப்பா சொல்லுவாங்க? கோ அப்படின்னாலும் அரசன் தான் சொல்லுவாங்க. கோ அப்படின்னா அரசன் தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆ அப்படின்னு என்னப்பா? ஆ அப்படின்னா பசு அப்படின்னு சொல்லுவாங்க. ஈனா இந்த ஈக்கு நிறைய பொருள் இருக்கு. ஈனா இது ஒரு வகையான வண்டு. ஈதல் அப்படின்னு சொல்லி நிறைய வந்து கொடுத்துருப்பாங்க. எய்தல் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து தெளிவாக வந்து பார்த்துக்க. 42 ஓரெழுத்து ஒரு மொழியிலிருந்து கண்டிப்பாக ஒரே ஓரெழுத்து ஒரு மொழி வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய வந்து இருக்கு. சரிங்களா? ஆல்ரெடி பார்த்தோம்னா 1, 2, 3 கூட கேட்டிருக்காங்க. போன குரூப் 4ல வந்து பார்த்தோம்னா 2, 3 கூட கேட்டிருக்காங்கப்பா. சரிங்களா? அதனால ஓரெழுத்து ஒரு மொழி 42மே தெளிவாக வந்து பார்த்துக்குங்க. சரிங்களாப்பா? ஓகே. ஓரெழுத்து ஒரு மொழி தொடர்பான ஒரு வீடியோ வந்து தனியாக கூட போட சொல்லுவோம். சரிங்க? ஏன்னா ஒரு 2 கேள்வி 3 கேள்வி கேட்கும்போது அது தொடர்பான ஒரு வீடியோ வந்து போட சொல்லுவோம். சரிங்களாப்பா? கொஸ்டின் நம்பர் 9க்கு வந்துட்டு ஆப்ஷன் டெல்லி டி. அடுத்து சரிப்பா பாருங்க. கொஸ்டின் நம்பர் 10. சலவரை சாரா விடுதல் இனிதே. இது என்ன நூல்பா? இனியவை 40. இது வந்து பார்த்தோம்னா இந்த இனிதே அப்படின்னு சொல்லி முடிஞ்சாலேவோ என்னப்பா? இனியவை 40 தான். இனியவை 40 எழுதுனது யாருப்பா? பூதஞ்சேந்தனார். இனியவை 40 எழுதுனது யாரு? பூதஞ்சேந்தனார். சரிங்களா? அதே மாதிரி இன்னா 40 எழுதுனாருப்பா? இன்னா 40 எழுதுனது வந்துட்டு கபிலர். சரிங்களா? இந்த இனியவை 40ம் இன்னா 40ம் பார்த்தோம் அப்படின்னா அறநூட்கள்ல இரட்டை அறநூட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? 18 கீழ்கணக்கு நூட்கள் இருக்கக்கூடிய அறநூட்கள்ல இரட்டை அறநூட்கள் சொல்லி இந்த இன்னா 40ம் இனியவை 40ம் வந்து நமக்கு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே. இதுல என்ன கேட்கறாங்க பாருங்க. இனிதே அப்படின்னு சொல்ல இனிதே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு சலவர் என்ற சொல்லின் ஆங்கில சொல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சலவர் என்று சொல்லக்கூடிய ஆங்கில சொல்லுக்கு பொருள் என்னப்பா? டெசிட்ஃபுல் பர்சன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சலவர்னா டெசிட்ஃபுல் பர்சன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களாப்பா? ஓகே. இது வந்து பார்த்துக்குங்க. இது வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம புக்லேயே அது இருக்கு. சரிங்களா? ஓகே. அடுத்து 11வது கொஸ்டின் பாருங்க. பட்டியல் 1 பட்டியலுடன் பொறுத்து இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சரிங்களா? இது வந்து தெளிவாக வந்து பாருங்க. ஓகேங்களாப்பா? சரிப்பா பாருங்க. பொழுதுபோக்கு நகரம் எதுப்பா? பானாஜி. நிர்வாக நகரம் எதப்பா சொல்லுவான்? புதுடில்லி. ஏன்னா நாடாளுமன்ற பாராளுமன்ற கட்டிடங்கள் உச்ச நீதிமன்றங்கள் நிறைய எல்லாமே நம்ம டெல்லியில தான் இருக்கு. அதனாலதான் என்ன சொல்றேன்ப்பா? புதுடில்லியை வந்துட்டு என்ன சொல்லுவான்? நிர்வாக நகரம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லுவோம். அது தொழில் நகரம் ஜாம்ஷெட்பூர். சரிங்களா? இரும்பு ஆலை இதெல்லாம் எல்லாமே இருக்கிறதுனால இது வந்து என்ன சொல்றோம்பா? இரும்பு நகரம் அப்படின்னு சொல்லுவான். சமய நகரம் எதுப்பா சொல்லுவான்? மதுரை தான் சமய நகரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். என்னப்பா? ஏன்னா மதுரை வந்து கோயில்களின் நகரம் அப்படின்னு சொல்றதுனால என்ன சொல்றான்? சமயங்களின் நகரம் கூட நம்ம மதுரையை வந்து சொல்றோம். அப்படி நேராக தான் கொடுத்துருக்காங்க. 1, 2, 3, 4 ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். சரிங்களா? ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு கொஸ்டின் தான் அந்த கொஸ்டின். அதனால தெளிவா வந்து பாத்துக்கிறது ரொம்ப முக்கியம். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 11க்கு ஆப்ஷன் பாம்பே. சரிப்பா ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 12 பாருங்க. ரவீந்திரநாத் தாகூர் இந்தியா மற்றும் டேஷ் நாட்டிற்காக தேசிய கீதத்தை எழுதியுள்ளார் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. சரிங்களா? இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் தான் யார் எழுதியிருக்காங்க? நம்மளுடைய ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் வந்துட்டு தேசிய கீதத்தை வந்து எழுதியிருக்காங்க. தேசிய கீதம் எத்தனை நொடிகள் பாடி முடிக்கணும்? கிட்டத்தட்ட 52 நொடிகள்ல வந்துட்டு என்ன செய்யணும்? 52 நொடிகளை வந்து பாடி முடிக்கணும். தேசிய கீதம் எப்பப்பா இந்தியாவில் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு? 1950
எப்பப்பா? ஜனவரி 24 வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. தேசிய கொடியும் தேசிய கீதமும் தேசிய கீதமும் எப்ப ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு? ஜனவரி 24 வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. அதே மாதிரி நம்மளுடைய ரவீந்திரநாத் தாகூர் தான் இலக்கியத்திற்காக முதல் நோபல் பரிசு வென்றவர். இலக்கியத்திற்காக இந்தியாவில இலக்கியத்திற்காக முதலாக நோபல் பரிசு வென்றவர் யாரு? நம்மளுடைய ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் தான். சரிங்களாப்பா? அதே மாதிரி தேசிய கொடி வந்து 52 நொடிகளில் பாடணும். தேசிய கீதம் தேசிய கொடியும் ஜனவரி 24 1950 வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. ஜனவரி 26 குடியரசு தினம். சரிங்களா? ஜனவரி 26 குடியரசு தினம். நவம்பர் 26 என்னப்பா? நவம்பர் 26 சட்ட தினம். நவம்பர் 26 சட்ட தினம். சரிங்களா? இந்த நவம்பர் 26 1949 தான் இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். இந்த 1949 நவம்பர் 26 இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் வந்து இந்த நவம்பர் 26. இந்த தினத்தை நம்ம சட்ட தினமா கொண்டாடுறோம். இந்த ஜனவரி 26 1950 இந்த இந்திய அரசியலமைப்பு வந்து நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு வருஷம் வந்து 1950. ஏற்றுக்கொள்ளப்பட்டது 1949, நடைமுறைப்படுத்தப்பட்டது 1950. சரிங்களாப்பா? இந்த ரெண்டுக்கும் வந்து வித்தியாசங்கள் இருக்கு, நல்லா பாத்துக்கங்க. ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 12க்கு ஆப்ஷன் ஏ. அடுத்து 13வது கொஸ்டின் பாருங்க. அரிக்கமேடு அமைந்துள்ள இடம் எது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சரிங்களாப்பா? அரிக்கமேடு எங்க பாருங்க? கோவால இருக்கா? கிடையாது. பாண்டிச்சேரி இருக்கா? கிடையாது. அப்ப திண்டுக்கல்லா இல்ல திருநெல்வேலியா? ரெண்டே ஆப்ஷன் தான். திண்டுக்கல்லா இல்ல திருநெல்வேலியா அப்படின்னு கேக்குறாங்க. சாரி, பாண்டிச்சேரி. சரிங்களா? பாண்டிச்சேரி. கோவா வந்து ஏன்னா நம்ம வந்து கிடையாது, இங்க வந்து கிடையாது. சரிங்களா? கோவா வந்து தள்ளி இருக்கு. சரிங்களா? அப்ப திண்டுக்கல் திருநெல்வேலியும் கிடையாது, திருநெல்வேலியும் திண்டுக்கலும் கிடையாது. இப்ப அரிக்கமேடு எங்க பாருக்குது? பாண்டிச்சேரியில வந்து இருக்குது. சரிங்களாப்பா? அதே மாதிரி முதுமக்கள் தாளிகள் திருநெல்வேலி பக்கத்துல வந்து பார்த்தோம்னா நிறைய வந்து கிடைச்சிருக்கும். எங்கப்பா? திருநெல்வேலி பக்கத்துல தூத்துக்குடி மாவட்டம் ஆதிச்சநல்லூர்ல முதுமக்கள் தாளிகள் வந்து நிறையவே நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. அதே மாதிரி கீழடி 8ஆம் கட்ட அகழாய்வு முடிஞ்சு 9ஆம் கட்ட அகழாய்வுகள் வந்து நடந்துகிட்டு இருக்குது. கீழடி சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கீழடி. இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா கீழடியும் நம்மளுடைய சிந்து சொல்லி நாகரிகமும் ஒரே மாதிரியான கட்டமைப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து தற்போது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி தமிழ் பிராமி எழுத்துக்கள் வந்து அங்க வந்து நிறைய வந்து கண்டுபிடிச்சிருக்காங்கப்பா. சரிங்களா? இப்போ அரிக்கமேடு பாண்டிச்சேரியில வந்து இருக்குது. சரிங்களா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 14 பாருங்க. பம்பாயில் இந்து விதவைகளுக்காக சாரதா சதன், சரிங்களா, கற்றல் இல்லம் என்னும் அமைப்பினை தொடங்கியவர் யாருப்பா? பண்டித ரமாபாய் அவர்கள் தான். பண்டித ரமாபாய் அவர்கள் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் பா. சரிங்களா? ஓகே. அதே மாதிரி பார்த்தோம்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாரோட பேர்ல தான் திருமண உதவித்தொகை வந்து முன்னாடி வந்து வழங்கப்பட்டு வந்தது. தற்போது வந்து என்ன செஞ்சாங்கப்பா? அதை வந்து இந்த காலேஜ் படிக்கிறதுக்காக மாதம் உதவித்தொகையை வந்துட்டு அதை வந்து கொடுத்துட்டாங்க. சரிங்களாப்பா? மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் எழுதுனா ஒரு முக்கியமான நூல் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தாசிகளின் மோசவலை அப்படின்றது இவங்களுடைய ஒரு முக்கியமான நூல். சரிங்களா? தேவதாசி முறை ஒழிக்க பாடுபட்டவர்கள நம்மளது மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் அவர்களும் முக்கியமானவங்கப்பா. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தோம்னா சென்னையில முதலாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல் பெண், நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோம்னா முதல் பெண் அரசியலுக்கு அப்படின்னு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி யாருன்னா நம்மளுடைய முத்துலட்சுமி அம்மையார் தான். சரிங்களா? இவங்க தான் என்ன செஞ்சிருக்காங்க? தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேறதுக்கு முக்கியமான காரணமா இருந்தவங்க யாரு அப்படின்னா நம்மளுடைய முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் தான். 1947 தான் தேவதாசி ஒழிப்பு சட்டம் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டு இருக்குது. சரிங்களாப்பா? அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த தேவதாசி முறை ஒழிப்புகளுக்காக நிறைய பேர், சரிங்களா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய பெண்மணிகள் வந்து நிறைய விதமாக முத்துலட்சுமி அம்மையார் இவங்க எல்லாமே ரொம்ப வந்து பாடுபட்டிருப்பாங்க. அதுல வந்துட்டு இந்த சட்டத்தை நிறைவேற முக்கியமான காரணமாக இருந்தவங்க டாக்டர் முத்துலட்சுமி அவங்க. சரிங்களாப்பா? அப்ப கொஸ்டின் நம்பர் 14 வந்துட்டு ஆப்ஷன் சி. அடுத்து சிப்கோ இயக்கம் இவற்றை பாதுகாக்க தொடங்கப்பட்டது. சரிங்களா? இதெல்லாம் ஒரு ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். சரிங்களா? சிப்கோ இயக்கம் எதை பாதுகாக்கிறதுக்காகப்பா? காடுகளை பாதுகாக்கிறதுக்காக சிப்கோ இயக்கம் வந்து தொடங்கப்பட்டுருச்சு 1970களில் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பா பார்த்தோம்னா 1973 சுந்தர் பகுன்லால், சரிங்களா, சுந்தர்லால் பகுனா அப்படின்ற அவர் தான் என்ன செஞ்சிருக்காரு?
இந்த சிப்கோ இயக்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. பார்த்தோம் அப்படின்னா என்ன காரணத்துக்காக இந்த இயக்கம் பார்த்தோம்னா காடுகளை பாதுகாக்கிறதுக்காக, இமயமலை மற்றும் அதனை சுற்றி வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய மரங்களை வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா வியாபார நோக்கமோட வெட்டிக்கிட்டு இருப்பாங்க. அதை எதிர்த்த கிராம மக்கள் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா கிராமங்களை மரங்களை பூரா வெட்டுறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப என்ன செஞ்சிருப்பாரு சுந்தர்லால் பகுனா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்த்து இந்த கட்டி தழுவுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, சிப்கோ இயக்கம் என்னன்னா கட்டி தழுவுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. கட்டி தழுவுதல், கட்டி அணைத்தல், கட்டி தழுவுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. மரத்தை போய் என்ன செய்வாங்க மக்கள் எல்லாமே கட்டி பிடிச்சி வந்து நின்றுக்குருவாங்க. அப்ப வெட்ட விடாம வந்து அதை பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த இயக்கம் வந்து தொடங்கப்பட்டுச்சு. சரிங்களாப்பா. கொஸ்டின் நம்பர் 15க்கு ஆப்ஷன் சி. அடுத்து ஒரு ஃபெர்மி என்பது எவ்வளோப்பா? ஒரு ஃபெர்மி என்பது 10⁻⁻50 மீட்டர். சரிங்களா, இது 9th வந்து இருக்கு. அந்த ஆர்மி ஃபெர்மி இதெல்லாம் இருக்கு, நல்லா தெளிவாக வந்து பார்த்துக்குங்க. இதுல இருந்து கூட ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களாப்பா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 16க்கு ஆப்ஷன் ஏ. அடுத்து நிர்வாசன் சதன் என்பது எதப்பா சொல்லுவாங்க? நிர்வாசன் சதன் என்பது தலைமை தேர்தல் ஆணையத்தை தான் என்ன சொல்லுவாங்க? நிர்வாசன் சதன் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லுவாங்க. நம்மளுடைய தலைமை தேர்தல் ஆணையத்தை தலைவர் வந்து நியமிக்கிறது யாருப்பா? நம்மளுடைய குடியரசுத் தலைவர் தான் நியமனம் செய்வாரு. சரிங்களா, குடியரசுத் தலைவர் தான் நியமனம் வந்து செய்வாரு. சரிங்களாப்பா. ஓகே, அப்போ கொஸ்டின் நம்பர் 17க்கு ஆப்ஷன் சி. அடுத்து 18வது கொஸ்டின் பாருங்க. இந்தியாவில் புதிய பொருளாதார கொள்கையை அறிமுகப்படுத்தியவர் யாரு சொல்லி கேட்கறாங்க. யாருப்பா? பி.வி. நரசிம்மராவ் அவர்கள் தான். பி.வி. நரசிம்மராவ் அவர்கள் தான் 10வது பிரதமராக இருந்தவர். சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் யாருப்பா? நம்மளுடைய நேரு அவர்கள், ஜவஹர்லால் நேரு அவர்கள். ஜவஹர்லால் நேருடைய குறிக்கோள் தீர்மானம் தான் எதாப்பா இருக்கு? முகவுரையில் வந்து இருக்கு, முகவுரையா அமைஞ்சிருக்கு. முகவுரை வந்துட்டு யாருடைய குறிக்கோள் தீர்மானம் சொல்லி கேட்பாங்க. நம்மளுடைய ஜவஹர்லால் நேருடைய குறிக்கோள் தீர்மானம் தான் முகவுரையாக இருக்கு. முகவுரை வந்து ஒரே ஒரு முறை மட்டும் திருத்திருக்காங்க. 42வது சட்ட திருத்தின்படியாக 1976 இந்த முகவுரையில ஒரே ஒரு முறை வந்து திருத்தம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த 42வது சட்ட திருத்தம் குட்டி அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. குட்டி அரசியலமைப்பு அல்லது சிறிய அரசியலமைப்புன்னு சொல்லி 42வது சட்ட வந்து சொல்லுவாங்க. ஏன்னா அதிகப்படியான அரசியலமைப்பு சட்ட திருத்தங்கள் இந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா சரண் சிங் எத்தனாவது பிரதமர்? 6வது பிரதமராக வந்து இருந்திருக்கிறாரு. அதே மாதிரி 8வது பிரதமராக வி.பி. சிங்கும். மன்மோகன் சிங் எத்தனாவது பிரதமர்ப்பா? மன்மோகன் சிங் பார்த்தோம்னா 14வது பிரதமராகவும் நமக்கு வந்து இருக்கிறாங்க. சரிங்களாப்பா. அப்ப கொஸ்டின் நம்பர் 18க்கு என்னப்பா? ஆப்ஷன் டி தான் நமக்கு சரியான விடை. சரிங்களா, ஓகே. அடுத்து 19வது கொஸ்டின் பாருங்க. 24, 15, 36 ஆல் வகுப்படும் 6 இலக்க எண் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா, 36, 15, 24. சரிங்களா, ஓகே. இப்போ பார்த்தோம் அப்படின்னா இது சாதாரணமான முறையில் என்ன செய்யும் அப்படின்னா இதுக்கு வந்து டானா போடணும். சரிங்களா, இதுக்கு வந்துட்டு மீச்சிமா வந்து கண்டுபிடிக்கணும். 15, 36. சரிங்களா, இதுக்கு வந்து மீச்சிமா கண்டுபிடிச்சோம் அப்படின்னா என்ன வரும்பா? இது வந்து 3ஆல வந்து போடலாம். 3 24, 3 15. சரிங்களா, அதே மாதிரி 12. சரிங்களாப்பா. அடுத்து வந்து பார்த்தோம்னா 4ஆல வந்து போடலாம். 4ஆல போட்டோம் அப்படின்னா 2, 5, 3. சரிங்களா, இதுக்கு வந்து எல்சியம் எடுத்தோம்னா எவ்வளோ வரும்? 360 வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இதுக்கு வந்து எல்சியம் எடுத்தோம்னா எவ்வளோ கிடைக்கும்? 360 வந்து கிடைக்கும். சரிங்களா, இதில் வந்து பார்த்தோம்னா 6 இலக்கம். சரிங்களா, 6 இலக்க எண் 9, 9 மிகப்பெரிய 6 இலக்கம் என்னப்பா? 9, 9, 9 வந்து போட்டாச்சு. சரிங்களாப்பா. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது என்ன செய்யணும் அப்படின்னா இந்த 360 இதோட அப்படியே கொண்டு போய் என்ன செய்யணும்? வகுக்கணும். 360 இதை கொண்டு போய் வகுக்கணும். சரிங்களா, 99 அடங்காது. 999 நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து எடுக்கணும். 3 இலக்க எண்ணு. சரிங்களா, 3 இலக்க எண்ணு எடுத்தோம்னா எவ்வளோ வரும்? 2ஆல வகுத்தோம்னா அதாவது 2 360 720 வந்து நமக்கு வந்து கிடைக்கும். 9க்கு 9, 7க்கு 7, 2 279 வந்து நமக்கு வந்து மீதி வந்து கிடைக்குது. அதுக்கடுத்து என்ன செய்யணும்ப்பா? மறுபடியும் ஒரு 9 கொண்டு போய் இறக்கணும். இதில் எத்தனை நாளப்பா பெருக்கலாம்? இது வந்து பார்த்தோம் அப்படின்னா 7ஆல பெருக்கலாம். சரிங்களா, 7ஆல பெருக்கணும் எவ்வளோ கிடைக்கும்? 7ஆல பெருக்கணும்னா சரிங்களா 7ஆல பெருக்கி பார்ப்போம். 360 × 7. சரிங்களா, 0 42 வேலை 21 22 25 205 20. சரி, 25 20 வந்து கிடைக்கும். சரிங்களா. சரிங்களா, அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இதை கழிச்சோம்னா என்னப்பா கிடைக்கும்? மறுபடியும் எவ்வளோ கிடைக்கும்? 9 7 2 9 7 2 வந்து கிடைக்கும். மறுபடியும் ஒரு 9 வந்து இறக்க வேண்டியதான். இறக்கணும் என்னப்பா கிடைக்கும்? மறுபடியும் 7ஆல வந்து பெருக்கலாம். சரிங்களா, மறுபடியும் 7ஆல வந்து பெருக்கலாம். பெருக்கணும் என்னப்பா கிடைக்கும்?
கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா 279 வந்து கிடைக்கும். 279 வந்து நமக்கு வந்து மீதி வந்து கிடைக்கும். 279 வந்து கிடைக்கும். இந்த 279 என்ன செய்யணும் அப்படின்னா இந்த 9 9 9 9 9 சரிங்களா 3 9ல் 279 கழிச்சோம்னா என்னப்பா கிடைக்கும்? 9க்கு 0 9 போச்சுன்னா 2 9 2 போச்சுன்னா 7 9 9 9 சரிங்களா 3 9 720 எங்கே பாருக்குது? ஆப்ஷன் பியில் வந்து இருக்குது சரிங்களா. இதுதான் வந்து நமக்கு போடுற மெத்தடு சரிங்களா. இந்த கணக்கை வந்து இப்படி தான் நம்ம வந்து ஃபார்முலா செஞ்சுக்கிட்டு இருப்போம் சரிங்களா. இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம எப்படி செய்யுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சரிங்களாப்பா. இது வந்து பார்த்துக்குங்க. டானா வகுத்தில் போடுறோம். 360 வந்து இந்த 3 இலக்க 9 வந்து போய்ட்டு என்ன செய்யறோம் 279 வந்து நமக்கு வந்து மீதி வந்து கிடைக்குது. இந்த இதில் வந்து என்ன செய்யணும்ப்பா இதை வந்து இந்த நம்பரோட வந்து கழிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு 3 9 720 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். அதான் ஆன்சர் சரிங்களா. இது வந்து நம்ம ஈஸியாக எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த 24 15 36 சரிங்களா இந்த 3 நம்பருமேவும் காமனாக வகுப்படக்கூடிய நம்பர் என்னப்பா 3 சரிங்களா. காமனாக வகுப்படக்கூடிய நம்பர் வந்து 3 சரிங்களா. அப்போ 3ஆல் வகுப்படக்கூடிய நம்பர் தான் என்ன செய்யும்ப்பா நம்பர் வந்து என்ன செய்யும் நமக்கு வந்துட்டு இதில் வந்துட்டு வகுப்படும். இதுக்கு சரியான நம்பராக இருக்கும் சரிங்களா. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டியை வந்து எடுத்துக்கிடுவோம். இப்போ 15ன்னு ஒன்று இருக்குது சரிங்களா. 15ன்னு ஒன்று இருக்குது. அப்போ கடைசியில் பார்த்தோம்னா ஒன்று 5 வரும் இல்லாட்டி 0 வரும். அப்போ இது வந்து வகுப்படாது. அப்போ கடைசியில் எல்லாமே இருக்கிறது என்னப்பா இந்த ஆப்ஷன் வந்து ஈஸியாக வந்து கழட்டிடலாம் சரிங்களா. அப்போ இது எல்லாமே வகுப்படும். அதில் அந்த வகையில் பார்த்தோம்னா இந்த 700 வந்து வகுப்படாது சரிங்களா. இந்த 780 வந்து நமக்கு வந்து வகுப்படாது சரிங்களா. ஏன் அப்படின்னா 7 2 9 இது வந்து வகுப்படும் சரிங்களா. பார்த்தோம் அப்படின்னா 7 2 9 இந்த வந்து ஈஸியாக வந்து வகுப்படும் சரிங்களா. இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ட்ரிக்ஸ் நீங்கள் போட்டு பாருங்கள். நீங்கள் போட்டு பார்த்தா உங்களுக்கு வந்து அழகாக வந்து தெரியும் சரிங்களா. இந்த ஆப்ஷன் வந்து ஈஸியாக வந்து கழட்டிடலாம். இந்த 3ஆல் வகுப்படக்கூடிய இந்த 3 நம்பருமே என்னால் வகுப்படும்பா 3ஆல் வந்து ஈஸியாக வந்து வகுப்படும். அந்த 3ஆல் வகுப்படக்கூடிய நம்பர் வந்துட்டு இதில் வகுத்து பார்த்தோம்னா இது வந்து மீதி வந்து கிடைக்கும். இதுதான் மீதி இன்றி வகுப்படக்கூடிய நம்பராக வந்து நமக்கு வந்து இருக்கும் சரிங்களாப்பா. அப்போ வந்து பார்த்தோம்னா ஆப்ஷன் பாம்பே வந்து நமக்கு வந்து கொஸ்டின் நம்பர் 19க்கு வந்து போட்டுடலாம் சரிங்களாப்பா. ஓகே, அடுத்து 20வது கொஸ்டின் பாருங்க. இரு எண்களின் பெருக்கல் பலன். இரு எண்களுடைய பெருக்கல் பலன் சரிங்களா. இரு எண்களோட பெருக்கல் பலன் என்ன செஞ்சாங்கப்பா 1320 சொல்லி கொடுத்துட்டாங்க. 2 எண் என்னன்னு நமக்கு தெரியாது வந்து கொடுத்துருக்காங்க. 2 எண்களோட பெருக்கல் பலன் 1320 சொல்லியிருக்காங்க. மீப்போவா மட்டும் கொடுத்துருக்காங்க. அது என்னப்பா HCF மட்டும் கொடுத்துருக்காங்க. HCF என்னப்பா HCF வந்துட்டு 6 HCF வந்துட்டு 6 வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு தெரியும் LCM இன்ட்டு HCF இஸ் ஈக்குவல் டு தான் என்னதுப்பா இது ரெண்டோட பெருக்கல் பலன் தான் இதோட நம்பராக வந்து இருக்கும் அப்படின்னு நமக்கு வந்து நல்லாவே தெரியும். அப்போ இதோட பெருக்கல் பலன் என்ன கொடுத்துருக்காங்க 1320 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. HCFோட மதிப்பு எவ்வளோ கொடுத்துருக்காங்கப்பா 6 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ நமக்கு என்னப்பா கேட்குறாங்க மீச்சியமா வந்து கேட்குறாங்க. LCM தான் கேட்குறாங்க. அப்போ இந்த HCF இங்கே கொண்டு போனோம்னா என்னப்பா ஆகும் 1320/6 வந்து நமக்கு வந்து கிடைச்சிரும் சரிங்களா. இதை அடிச்சு கொடுத்தோம்னா என்னப்பா வரும் 1 6 6 2 6 12 சரிங்களா. மிச்சம் வந்துட்டு என்ன இருக்கும் 2 வந்து இருக்கும். அடுத்து வந்து பார்த்தோம்னா மிச்சம் 1 வந்து இருக்கும் சரிங்களாப்பா. 1320 6 1 6 2 3 சரி 6 2 12 சரிங்களா. மிச்சம் வந்து 1 வந்து இருக்கும். அடுத்து வந்து பார்த்தோம்னா 2 வந்து அப்படியே கூட்டிக்கிற வேண்டியதான். மிச்சம் வந்து பார்த்தா என்னப்பா கிடைக்கும் இதில் வந்து என்ன கிடைக்கும் 6 2 12 2 2 அடுத்து என்னப்பா 0. அப்போ என்னப்பா வரும் நமக்கு 220 சரிங்களா. 220 தான் நமக்கு சரியான விடையா வந்து இருக்கும் சரிங்களாப்பா. மறுபடியும் சொல்றேன் பாருங்க. இது வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதான் நமக்கு வந்து ஃபார்முலா வந்து நமக்கு வந்து தெரியும் சரிங்களா. LCM ஓகேங்களாப்பா. இதை வந்து என்ன செஞ்சிருக்காங்கப்பா நமக்கு வந்து LCM மட்டும்தான் கேட்குறாங்க. அப்போ HCF வந்து இந்த பக்கம் வந்து கொண்டு வந்துடலாம். 1320 HCF மதிப்பு எவ்வளோப்பா கொடுத்துருக்காங்க 6 வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. அப்போ 1 6 6 2 6 12 சரிங்களா. மிச்சம் வந்து 1 வந்து இருக்கும். அந்த 2 அப்படியே கொண்டு போயிட வேண்டியதான். 12 2 6 12 0 அப்படியே தூக்கி போட்ட வேண்டியதான். எவ்வளோப்பா 220 சரிங்களாப்பா. 20வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ ஓகேங்களா. மொத்தம் வந்து 20 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம் ஓகேங்களா. இந்த 20 கொஸ்டின் டு 30 கொஸ்டின் நமக்கு வெற்றிவாக அப்படின்ற பேரில் வந்து மாணவனுடைய கோரிக்கையை ஏற்று நமக்கு இந்த கொஸ்டின்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக இந்த டெஸ்ட்டு வந்துட்டு எல்லா தேர்வுகளுக்குமே மக்களுக்கு மாணவர்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு தேர்வாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுடைய அறிவை விரிவு செய்கிறது வகையில் தான் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும். எல்லா பேருமே தொடர்ந்து மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய வெற்றிக்காக எங்களது கணிகன் குழுமம் தொடர்ந்து பயணிக்கும். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.